என் பொண்டாட்டி, அவ என் மகாராணி, அவ என் தேவதை, அவ என் உசுறு, அவ என் குலசாமி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. வெண்மணி அன்பு மனைவி, ஆசை மனைவி, சிரிப்பழகி மனைவி, சுருட்டை முடி நீல கூந்தல் அழகி, என்னாலும் தாத்தா பாட்டியாலும் மிக்க அன்போடு பரிவோடு பார்க்கப்பட்ட திரு புஷ்பகலா அவர்களுக்கு 65வது பிறந்த நாள். இன்று அவர்களை வாழ்த்துவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ஞாபகம் வந்த பொழுது திருச்செங்கோட்டிலிருந்து ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் காதல் செய்திருப்பார்கள் என்று சொல்வார்கள். நானும் காதல் செய்திருக்கின்றேன். எப்பொழுது என்றால் என்னையே அறியாமல் நான் அதை நினைத்து பார்க்கவில்லை. அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா, திருச்செங்கோட்டில் நான் இருந்தபோது கலா 10th முடித்து 12th அனுப்பாமல் எஸ்எல்சிலாம் போக வேண்டாம், வீட்டிலே இருக்கட்டும்னு அங்கே மாற்ற வீட்டிலே இருக்க சொல்லிட்டாங்க. அப்போ நான் திருச்செங்கோடு அத்தைக்கிட்ட சண்டை போட்டு கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் அனுப்பணும், எஸ்எல்சி பாஸ் பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு வர வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி நான் அப்போயே சண்டை போட்டேன். ஸோ அப்போ அது காதல் தான் நான் நினைக்கிறேன். அந்த காதல் அதுதான் முதல் காதல்னு நினைக்கிறேன். இது தவிர எங்கள் அம்மா அப்பா குழந்தை செட்டியாரும் குப்புதாயம்மாளும் பேத்தி 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 என்று அவளுடன் எல்லாமே கொடுத்து ஆசையுடன் வளர்த்து தன் வீட்டுக்கே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படியே கல்யாணமும் செய்து வைத்தாங்க. திருச்சியில் 2 மாமியார்கள், அதாவது ராஜேஸ்வரி, லலிதா அவர்கள் என்ன வேலை கொடுத்தாலும் எவ்வாறு பேசினாலும் எல்லாத்தையும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்து 3 பெண்களையும் வளர்த்தி அவர்களை அடக்கமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் ஒழுக்கமாகவும் வளர்த்திய பெருமை உனக்கு உண்டு. நான் வியாபாரம் என்று எப்பொழுதும் வெளியூர் செல்வது, வியாபாரத்துக்கு செல்வது என்று வெளியே செய்து கொண்டிருந்த போதும் 3 குழந்தைகளையும் கவலை கொள்ளாமல் எந்தவித முகம் சொலிக்காமல் 3 பேரையும் வளர்த்தி நல்ல முறையில் கொண்டு வந்தது உன்னுடைய பெருமை. எனக்கு ஒரு முறை ஜாண்டிஸ் காமாலை வந்த பொழுது 2 மாதம் விடாமல் கஷாயம் முதலவில்லை கொடுத்து எனக்கு வேண்டிய சாப்பாடுகளை செய்து கொடுத்திருக்காய். அதுக்கெல்லாம் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உனக்காக நான் செய்ததெல்லாம் இந்த உலகத்தை சுற்றி காமிச்சது தான். இலங்கையில் தொடங்கி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, பாலி, தாய்லாந்து, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய பல நாடுகளை உன்னை அழைத்து கொண்டு சென்று நானும் மகிழ்ந்து உன்னை மகிழ்வித்திருக்கிறேன். உனக்கு என்னுடைய நன்றியை எப்படி கொள்வது என்று தெரியவில்லை. இருப்பேனே மனசில் எழுதி உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். எனக்கு என் மேல ஆசை இல்ல, உன் மேல நான் வச்ச என்ன ஊசி இன்றி நூலுமின்றி உன்னோட நான் வச்சேன். உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. உனக்கு வாக்கப்பட்ட வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட
பர்த்டே அம்மா. ஹாப்பி 65th பர்த்டே. இந்த இப்போ மாதிரி எப்பொழுதும் சந்தோஷமாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் உடம்பு பார்த்துக்கிட்டா அதே மாதிரி டேடி இதுவும் பார்த்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே பாட்டி. இதே மாதிரி ஹெல்த்தியாக ஹாப்பியாக வாழுங்க பாட்டி. அகெயின் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பாட்டி. நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வந்து தாத்தா கூட வந்து அப்படியே நிறையா ஊருக்கு வந்து சுற்றி போங்க பாட்டி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேங்கம்மா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நித்தை. வாழ்த்த வயதில்லை, உங்கள் ஆசீர்வாதங்கள். நான் முதல்ல வந்து உங்கள் பார்க்கும்போது யார் இது ஜெயலலிதா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்க தான் அவங்க மாமியார் அப்படின்னாங்க. ஸோ அங்கிருந்தே வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் இதுதான் நீங்கள் கண்டிப்பாக. ஸோ உங்கள்கிட்ட ஒரு மூணு விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து தைரியம், உங்கள் தைரியம் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம். அதை வந்து உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் நிறைய பேருக்கு அது வந்திருக்கு. அப்புறம் உங்கள் சிக்கனம், அப்புறம் வந்து அந்த சிக்கனம் வந்து இன்னும் நிறைய என்னை யோசிக்க வச்சுருக்கு. ஸோ என்னோடய அடுத்த பாதையை கூட அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கேன். ரொம்ப அதுவுமே வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டது தான். மூணாவது நல்ல நையாண்டி குசும்பு இதெல்லாமே வந்து பிள்ளைங்ககிட்டையும் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி எப்பயுமே வந்து சிரிச்சுக்கிட்டு மாமாவுக்கு இந்த வயதில் அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து கரெக்டாக அவருக்கு என்ன பிடிக்குமோ அது கரெக்டாக செஞ்சு அவர் கூட எல்லா உலகமும் ஃபுல்லாக சுற்றி இன்றைக்கி வந்து அவரையும் சந்தோஷப்படுத்திட்டு குழந்தைங்களையும் வந்து நல்லா வளர்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கத்தை. வாழ்த்துக்கள். சின்ன வயசுலேருந்துங்கம்மா இங்கே லேக் ஏரியாவுக்கு வந்த போதுலேருந்து யோசிச்சா அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இப்போ வந்து டி நகரில் இருக்கிற வரைக்கும் யோசிச்சா எவ்வளோ டெடிக்கேஷன், எவ்வளோ சாக்ரிஃபைஸு எத்தனை பண்ணியிருக்கீங்க. 3 பேர் இப்போ கல்யாணம் ஆகி இப்போ பசங்க வந்தப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும் போது இன்னும் கொஞ்சம் நிறையா தெரியுது, ஃபீல் ஆகுது எனக்கு எவ்வளோலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே 30-40 இயர்ஸில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. திருச்சியிலேருந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு விவரம் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. திருச்சியில் இருந்தபோது கூட அங்கே ஜாயின்ட் ஃபேமிலியில் இன்னும் நிறையா வேலை பண்ணியிருக்கீங்க. நிறையா ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கீங்க. டேடி பார்த்துக்கிறீங்க. நீங்கள் தான் ஒரு ஃபால் பேக்குக்கு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வீட்டில் இருந்து ஒரு ப்ராப்பர் ஹோம் மேக்கராக எங்களை வந்துட்டு பார்த்துக்கிட்டனால தான் இப்போ நாங்கள் 3 பேரும் இந்த நிலமையில் இருக்கிறதோ டேடி இந்த நிலமையில் இருக்கிறதோ முடியுது. வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி யுவர் டாட்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறையா பர்த்டே விஷஸ் வீடியோஸ் ஃபியூச்சரில் போடணும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்கம்மா. கலா அக்காவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன், ஆசீர்வாதம் வேண்டி. ஹாப்பி பர்த்டேங்கம்மா. எப்போவுமே எங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வந்து உறுதுணையாக, ஆறுதலாக, வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. நீங்களும் டேடியும் அதே மாதிரி இப்போவும் எப்போவும் இருக்கணும்னு வாழ்த்துகிறேன். அதனால் ஹாப்பி பர்த்டேம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்கள் எல்லாரையும். அடி பாடி ஏன் தங்க சில நீ எல்லாட்டி நான் ஒண்ணுமில்ல. என் ஜோடி ஏன் நீ நிக்கையில வேற என்ன வேணும் வாழ்க்கையில. ஒத்த தள்ள ராவண பச்சை புள்ள அவர் கக்கத்துல தூக்கிக்க வரியா. பட்டாகத்தி வீசின பட்டம் பூஜியாகின முட்டை கண்ணி மயக்கின சரியா. தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க. தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க. பாடி ஏன் தங்க செல்ல நீ இல்லாட்டி நான் ஒண்ணுமில்ல. என் ஜோடி ஏன் நீ நிக்கையில வேற என்ன வேணும் வாழ்க்கையில. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அத்தை. ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஹாப்பி 65th பர்த்டே சித்தி. ஹாப்பி 65th பர்த்டே கலாபாட்டி. உங்களுக்கு 65 வயசு ஆகிடுச்சுன்றது என்னால் நம்பவே முடியல. ஐ ஹோப் டு ஸ்பெண்ட் மெனி மோர் ஹாப்பி மெமரிஸ் வித் யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புஷ்பா. நீங்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக புத்துணர்ச்சியோடு இருக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டுகிறேன்.
உங்கள் மாதிரி நல்ல ஸ்நேகிதியை அறிமுகப்படுத்திய யோகா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். செல்வியும் நீங்களும் 2 பேருமே ரொம்ப என்தூசியாஸ்டிக் ஹோஸ்ட் சார். நம்ம நட்பு இப்படியே தொடரணும். உங்களுக்கும் உங்கள் எல்லா குடும்பத்தினவர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். ஹாவ் எ கிரேட் இயர் அஹெட். ஹலோ அக்கா, ஹாப்பி பர்த்டே அக்கா. உங்களோட 65வது ஆண்டு பர்த்டேக்கு எங்களோட விஷஸ்க்கா. எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு சென்னைக்கு போனது நீங்கள் தான். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சௌமியாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது இங்கே சேலத்துல எல்லாம் அல்ட்ரா ஸ்கேன்ஸ் அந்த இதெல்லாம் இல்லை, இந்த வசதியெலாம் இல்லை. அப்போ வந்து சென்னைக்கு வந்தபோது மாமாவும் நீங்களும் தான் விஜயா ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் கூட இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தீங்க. அதே மாதிரி சௌந்தர்யா ஹரிணிலாம் சென்னையில் படிக்கும்போது நல்லா கைடன்ஸ்லாம் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லா நீண்ட ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும்க்கா. அதே மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி நிறையா வெளிநாட்டுக்கெல்லாம் நிறையா டூருக்கெலாம் போய் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அக்கா. ஹாப்பி பர்த்டே அத்தை. ஹாப்பி பர்த்டே. நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும், நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். ஓ ஓ ஓ புஷ்பா, உனக்கு என்னுடைய 65ஆம் வயது வாழ்த்துக்கள் அண்ட் ஆசீர்வாதங்கள் உங்கள் இருவருக்கும். அப்புறம் நம்ம யோகா கிளாஸில் இருந்தபோது சார் வரத்துக்கு முன்னாடி எல்லோரும் உட்காந்து அரட்டை அடிப்போம். சார் வந்து தப்புன்னு எல்லோரும் ஓடிப்போம், போய் அவள் இடத்துல உட்காந்து யோகா பண்ணுவோம். அப்புறம் கூட கீழே வந்து கொஞ்சம் பேசுவோம் கீழ் வராண்டால. அப்புறம் வெளியில் வந்து அந்த பெரிய வராண்டாலே பேசுவோம். அப்புறமா வாசலில் வந்துவிட்டு பேசிட்டு ஐயோ போனமே வீட்டுக்கு அப்படின்னு எல்லோரும் ஒருத்தராக பிரிஞ்சு போவோம். அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நீ வந்து வருஷம் ஒரு கேலண்டர் கொடுப்பா. நான் இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் கூட நீ வந்து ஒரு 2 வருஷம் கேலண்டர் கொடுத்த. நீ மேலே நல்ல ஹெல்த்தாக நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். ஹாப்பி பர்த்டே கலஸ்தே. Happy birthday Kalasti. Happy birthday. Many more happy returns of the day. Happy 65th birthday. இது பெரிய மைல்ஸ்டோன் உங்கள் வாழ்க்கையில். நீங்களும் மாமாவும் எல்லா நாளும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்களோட மேரேஜ் பார்த்து நாங்கள் நிறையா கற்றுக்குறோம். நல்ல டூர்லாம் போயிட்டு நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. உங்களோட இந்த பிறந்த நாள் அன்னைக்கு உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ அத்தை. பி ஹாப்பி, பி ஸ்மைலிங் ஆல்வேஸ். இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கலாஸ்தி. 65th பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து யாராவது சொன்னால் தான் தெரியும் 65th பர்த்டே அப்படின்ட்டு. நான் அவங்கள வந்து 35-40 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோன்னா அப்படியே தான் இன்னமும் இருக்கீங்க. சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. இதே ஸ்மைலிங் ஃபேஸஸ்ஸு இது அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. ஹெல்த்தியாக இருங்க, பத்திரமா இருங்க, சந்தோஷமாக இருங்க எப்பவும் போல்.
அதே மாதிரி வந்து அம்மாவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, கலான்னு கூப்பிட்டாலே வந்து திரும்பும்போது சிரிச்சுக்கிட்டே திரும்புவா அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து எப்போவுமே நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி 65th பர்த்டே சித்தி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 65 வருஷம் நீங்கள் சென்னை வந்ததுலேருந்து ஃபேமிலி வந்து ஸ்கூல் போகிற 3 பொண்ணுங்களையும் பார்த்துக்கிட்டு அண்ணனுக்கு பிஸ்னஸ் சப்போர்ட்டாக இருந்து மால் சப்போர்ட்டாக இருந்தீங்க. 3 ஃபேமிலி அவங்க 3 பேர்த்தையும் பார்த்துக்கலாமல் எங்கள் ஃபேமிலிக்கு அண்ணன் வந்து வேறு தனியாக வேறு ஒருத்தராக பார்க்காம கேர் எடுத்து அவங்களுக்கு கொடுக்க ப்ரிஃபரன்ஸோட எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ணனும் நீங்களும் இவ்வளோ நாள் எல்லாத்துக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க. இனிமேல் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்கும் கைட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 65 இயர்ஸ் நிறைய பாசம், கொஞ்சம் கண்டிப்பு, ஒண்டர்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டு, இதுதான் கலாத்தை. உங்களை பார்த்து நிறைய அட்மையர் ஆகிற விஷயம் நிறைய இருக்குது. மாமா வந்து எல்லாத்துக்கும் ரோல் மாடல், மாமாவுக்கு நீங்கள் ரோல் மாடல். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டால் போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம இங்கே சென்னை வந்துட்டு இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ச்சி விடுறதுக்கு மாமா சப்போர்ட்டு உங்கள் சப்போர்ட்டு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஒண்டர்ஃபுல் பர்த்டே விஷஸ் டு யூ. ஹாப்பி பர்த்டே. நல்லபடியாக புது வருஷம் பிறப்புறதுக்கு நீயும் பிறந்து குடும்பத்தில் மேன்மேலும் சிறந்து விஷ்ணுடைய ஃபேமிலியை பார்த்து எல்லாமே பண்ணி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்னோட சின்ன பிள்ளைனையே உனக்கு வந்து இவ்வளோ நல்லா திறமையாக பண்ணிட்டு இருக்கிற. இதே நேரத்தில் வந்து நீங்க வந்து என்னுடைய இது எனக்கு பிடிச்சது, யார் எது சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாத அமைதியா போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேன்மேலும் உன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மகராசிய தீர்க்க சுமங்களையே இருக்கலாம், நோய் இல்லாம இருக்கலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே கலாக்கா. உங்கள் ஞாபகமாக எப்போவுமே நீங்கள் பண்ணுற இது எம்ப்ராய்டரி ஒர்க்கும் உங்களோட ஹேர் ஸ்டைல் தான் நாங்கள் நினச்சிக்கிட்டே இருப்போம் எப்பயும். ஹாப்பி பர்த்டே அக்கா. எப்பயுமே இந்நாள் போல் என்னாலும் சந்தோஷமாக இருக்கவும். Wish happy birthday, ma. With many more happy returns of the day. Okay. Wish happy birthday, ma. With many more happy returns of the day. Okay. Happy birthday, அத்தை. இனிய 65வது நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சித்தி. எங்களுக்கு அப்பாவும் அம்மாவுமா இருந்து நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது ஏற்கனவே செஞ்சிட்ருக்கீங்க, இப்பயும் செஞ்சிட்ருக்கீங்க, எப்பவும் செய்வீங்க. எங்களுக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும். நீங்கள் இது எங்களுக்குமே நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே இனிய 65வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அத்தை. கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின்